ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிம்மின் எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலே பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 14க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 13ல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு நிறைய பார்க்கலாமா. ஸோ பார்ட் 13 வந்து பார்த்திங்கன்னா, ஜிம்மின் யூனா வந்து லைட்டாக அவங்களுக்குள்ளே புகசல் ஆரம்பிச்சிருச்சு சண்டை. ஸோ ஜிம்மின் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ மறுபடியும் என்னை விட்டு கண்டிப்பாக போயிடுவல்ல, ஸோ அதனால் நான் வந்து என்னோடய தனிமையவே நான் மறுபடியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இனிமேல் தனியாகவே இருந்துக்கிறேன், உன்ட்ட இனிமேல் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜிம்மின் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் யூனாவும் என்னடா அவன் இப்படி நம்மளை வந்து லவ் பண்ணிட்டுருக்கானே, நம்ம இது தெரியாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ஹர்ட் பண்ண மாதிரி பேசினதுனால சரி ஓகே சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் ரூம் முன்னாடி போயிட்டு கதவை தட்டுறீங்க. பட் ஆனால் கதவை அவர் திறக்கலை. உள்ளே பூட்டிட்டு பைப்பில் வந்து அழுதுகிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா டேயுங் வந்து வீட்டுக்கு வராரு. அப்போது ஜிம்மினை வந்து காலில் அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ ரெஸ்ட் எடுக்க சொன்னால் அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஆஃபீஸ்க்கே போய் தொலைவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஆஃபீஸ்க்கு. அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேங்கிட்டேருந்து கால் வர, மிஸ்டர் வேங்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ நீங்கள் 3 பேரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்போது வேங்கை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து நேற்று வந்து அப்படியே முடிச்சிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாமா. வேங் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம்மினோட மாமும் டேடும் வந்து போயிட்டு வேங்கை வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் டேட் சொல்கிறாரு, சாரி வேங், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன்ல, உன் ஹெல்த் பற்றி கூட நான் கவனிக்கலை. என் பின்னாடி ஒர்க்குன்னு ஓடினேன். நான் ரெஸ்ட்னு வீட்டில் இருக்க காலத்தில் கூட உன்னை ஜிம்மினுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லிட்டேன். ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி அப்படின்னு மிஸ்டர் வேங் கையை பிடிக்க, ஜிம்மின் அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க மிஸ்டர் பார்க், என் ஜிம்மின் கூட இருக்கிறதுல எனக்கு தானே சந்தோஷம். டோன்ட் வரி, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் இன்னும் நல்லா தான் இருக்கேன். ஓகே, நீ நல்லா தான் இருக்க வேங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனிமே ஜிம்மின் பின்னாடி ஓட வேண்டாம், வீட்டில் இரு, ரெஸ்ட் எடு அப்படின்னு ஜிம்மின் அப்பா சொல்ல, அதுக்கு வேங் அப்போது ஜிம்மினுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, இப்போ வேறு ஜிம்மின் தலையில் 2 கம்பெனி ப்ரெஷர் விழ போகுது. யூனா அப்பாவும் அவர் கம்பெனிக்கு ஜிம்மினை சிஇஓ ஆக்கிட்டா அவனுக்கு தான் ப்ரெஷர் அதிகம். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லி வேங் சொல்ல, யூனா பார்க்குறா. லைட்டாக அவள் ஃபேஸ் வந்து வாடி போகுது யூனாவுக்கு. யூனா அப்படியே ஏதோ யோசிச்சுட்ருக்க. ஜிம்மின் வந்துட்டு வேங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இனி ரெஸ்ட் எடுங்க, அப்பா கூட சேர்ந்துட்டு ஜாலியாக ஊரை சுற்றுங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போ ஒன்று பண்ணுறேன், அவளுக்கு ஃபோனை போட்டு கூப்பிட்றேன், அவள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணல பாருங்கள் அப்படின்னு வேங் சொல்ல, வேங் ஒன்றும் வேணாம், நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணல உன் பொண்ணுக்கு, இப்படியும் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இந்த வீக் வரப்போகிறா, அப்புறம் என்ன அவளை பேனிக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்பா சொல்கிறாரு. அதுவும் சரிதான், இனி லின் வந்து ஜிம்மினுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருப்பாள். ஏன்னா ஜிம்மின் அட்லாஸ் நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு செக்ரட்டரி ஆக போகிறா அப்படின்னு வேங் சொல்ல, யூனா பார்க்குறா. ஜிம்மின் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறான். ஐயோ வேங் நீங்கள் வேற. லின் யாருன்னா மிஸ்டர் வேங்கோட பொண்ணு, ஸ்டேட்ஸில் படிச்சுட்ருக்கா. இப்போது ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிறா. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படியே லின்னை பற்றி பேசி சிரிச்சிட்ருக்க. யூனாவுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஜிம்மின் அப்பா அம்மா, ஜிம்மின், வேங்னு எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி சந்தோஷமாக இருக்க, அதில் ஏதோ அவள் லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறா. வேங்கும் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா யூனாட்ட எதுவுமே பேசலை. யூனா மெல்ல எந்திரிக்கிறா. சேரில் உட்காந்துட்டு இருந்தவ. ஜிம்மின் மாம் கேட்குறாங்க, யூனா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஜிம்மின் யூனாவை சட்டை பண்ணவே இல்லை, வேங்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கான். யூனா அதை பார்த்துட்டு இல்லை ஆண்டி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜிம்மின் மாமும் சரிடா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, யூனாவும் அங்கிள் வேங் அப்படின்றா. என்னம்மா கூப்பிட்டியா? அது ஒன்றும் இல்லை, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா கிளம்பு அப்படின்னு சொல்ல, யூனா எந்திரிச்சு வந்துடுறா வெளியே நடந்துட்டு. அப்படியே வெளியே நடந்துட்டு வர, என்னாச்சு வேங்க அங்கிளுக்கு? அதுவும் இல்லாமல் எப்போவும் நல்லா பேசுவார், என்னை ராட்சசி தானே கூப்பிடுவார், இப்போ என்னவோ மரியாதை கொடுத்துலாம் பேசுகிறாரு. யூனா ரொம்ப யோசிக்காதடி,
மேபி உடம்பு சரியில்லாதால அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளும் ஜிம்மினும் தங்கிட்டு இருக்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி மெயில் செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் கம்பெனி, ஐ மீன் அவங்க அப்பா கம்பெனி, யூனா ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு மெயில் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, நியூ சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுறதால. ஸோ சிஇஓவை இன்வைட் பண்ணுறது, ஆஃபீஸ் டீம்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ டீம் ஹெட், தென் ஃபேக்ட்ரி டீம் ஹெட் எல்லாமே வரணும்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. யூனா பார்க்குறா. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஜிமினுக்கு யூனாவை மேரேஜ் பண்ணி கொடுக்குறதே ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் எல்லாம் ஜிமின் கம்பெனியோட ஒன்று சேர்க்கதான்னு அவங்க அப்பா டிசைட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஆனால் யூனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா டிசிஷன் பிடிக்கல. இதுவே ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தா அப்பா இப்படி பண்ணியிருப்பாரா? நான் பையனாக பிறந்திருந்தா என்கிட்ட தானே கம்பெனியை கொடுத்துருப்பாரு, பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி யூனா யோசிச்சுட்ருக்கா. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி அவங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனாருன்னு பார்த்து வளர்ந்துருக்கா. மேக்ஸிமம் அவங்க அப்பா பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, பிஸ்னஸ்ன்னு தான் யோசிச்சுட்ருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு அவங்க ஃபேமிலியை பிடிக்கிறத விட கம்பெனி அண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ யூனாக்கும் ரொம்ப ஆசை என்னென்னா அப்பாவுக்கு அடுத்ததாக கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நம்மளும் வந்து அப்பா மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனியை ரன் பண்ணி காட்டணும், அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி படித்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனியை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னே எந்நேரமும் நினச்சி படிச்சிருப்பா, செஞ்சுருப்பா. படித்து முடித்து அவங்க அப்பா கம்பெனிலே ஜாயின் பண்ணி இப்போ தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆயிருப்பா. ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆனதுலேருந்து டீம் கூட சேர்ந்து நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவாள். ஆனால் இவங்க கம்பெனி கூட டைஅப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜிம்மின் கம்பெனி மட்டும் இருக்கிறதால அவங்க போடுற ரூலில் தான் இவங்க கம்பெனி நடக்கும். அதனால தான் யூனா ரொம்ப ட்ரை பண்ணுவாள். சின்னதாக சான்ஸ் கிடைச்சாலும் ஜிம்மின் கம்பெனிகிட்டேருந்து ஷேர்ஸை பிரிச்சிடணும், அதை வேறு கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாள். எப்படி தான் இந்த டைஅப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாள். பட்டு என்ன பண்ணுறது, இப்போ அவளே ஜிம்மின் கூட டைஅப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் இனி யூனா லைஃப்பில் என்ன நடக்கும்னு. ஓகேயா, சரி வாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக யூனா குக் பண்ணிகிட்ருக்கா. டின்னர் குக் பண்ணிகிட்ருக்க இன்னும் ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா வேங் வீட்டில் தான் இருக்கார். சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு வரா. வேங் வீட்டில் நுழைய டைனிங் டேபிளில் ஜிம்மின் அண்ட் வேங் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிம்மின் மாம் டின்னர் குக் பண்ணிட்டு வந்து கொடுக்க யூனா பார்க்குறா. இங்கே சாப்பிட்டுட்ருக்கானா? ஓகே, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. அது சரி, நானாச்சும் கேட்டிருக்கணும். நான் பாட்டுக்கு ஒரு நினப்பில் டின்னர் பண்ணிட்டேன் அப்படின்னு யூனா யோசிச்சுட்டே உள்ளே போக, ஹாய் அங்கிள், இப்போ எப்படி இருக்கு அப்படின்றீங்க? ஆ இப்போ பரவாயில்ல அப்படின்னு வேங் சொல்கிறாரு. ஜிம்மின் மிஸ்டர் வேங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு வேங் கேட்குறாரு, என்ன ஜிம்னா அப்படின்னு. ஒன்றும் இல்லை வேங் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். சாப்பிடு, ஆறிட போகுது அப்படின்னு வேங் சொல்லிவிட்டு ஜிம்மின் மாம் வந்து கூப்பிட்றாங்க. வாடா நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட, இல்லை ஆண்டி நான் குக் பண்ணேன், அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. குக் பண்ணியா? ஏம்மா, நான் தான் செஞ்சு கொடுத்து விடுவேன்ல. இல்லை, ஏதோ ஞாபகத்தில் வீட்டில் இருக்க மாதிரி நினச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு மூச்சு விடுறீங்க. வீட்டில் இருக்க மாதிரினா புரியல அப்படின்னு ஆண்டி கேட்க, அது எங்கள் வீட்டில் நான் குக் பண்ணுவேன், எப்பவும் கிடையாது, எப்போவாச்சும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தா அதான் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஏன் யூனா, நல்ல மூடில் சமைச்சாலே நல்லா இருக்காது சம்டைம், இதில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் குக் பண்ணால் வாயில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வேங் கலாய்க்கிறாரு. ஜிம்மினும் சிரிக்கிறான் லைட்டாக. நீங்களும், இல்லை எனக்கு அது பழக்கம், எப்போயாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன்னா நான் அப்படி தான் அப்படின்னு சொல்ல, என்ன பழக்கமோ. பட் ஜிமின், யூனோ வாட், லின் இங்கே வருவாள் லீவுக்கு, அப்போல்லாம் சமைப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ட்ரை பண்ணதில்ல, இந்த டைம் வரட்டும், கண்டிப்பாக அவளை குக் பண்ணி தான் சொல்கிறேன், நீ சாப்பிட்டுப்பார் ஓகே அப்படின்னு சொல்லி வேங் சொல்ல, ஜிம்மினும் ஏதோ கன்ஃபியூசிங்காக ஃபேஸை வச்சுட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக லின் யூனா இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாள் அப்படின்னு வேங் சொல்கிறாரு. யூனா பார்க்குறா ஷாக்காக.
யூனா மட்டும் இல்லை, ஜிமினும் சாப்பிட்டுட்டு இருந்தவன் அப்படியே துப்பிட்டு இருமுறான், தலையில் தட்டிக்கிட்டு. வேங், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், இத்தனை நாளாக எக்ஸ் அண்ட் எக்ஸ் மிஸ்டர் மின்னோட கம்பெனியில் யூனா அப்பா சிஇஓவாக இருக்கும்போது யூனா தானே அவங்க அப்பாவுக்கு கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவா, அதை சொன்னேன். ஸோ இனி அந்த கம்பெனியை நீ டேக் ஓவர் பண்ணதும் யூனா இடத்த லின் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இனி பீஸ்ஃபுல்லாக யூனாவை ஒர்க் மட்டும் பார்ப்பா, டென்ஷன் ஃப்ரீயா. ஐ ரைட் யூனா அப்படின்னு வேங் சொல்ல, ம் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போ தான் ஜிமின் மாம், சரி யூனா, நான் கிளம்புறேன், வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் போங்க, நான் அங்கிளுக்கு டேப்லெட் வாங்கினதை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல யூனா, நீ கிளம்பு, ஜிமின் கொடுத்துப்பான் அப்படிங்கிறாரு வேங்கு. யூனா செம்ம காண்டாகிறா, என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு திடீர்னு அப்படின்னு நினச்சிட்டு ஹூடி போட்டிருக்கா. ஹூடியில் பாக்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதை அப்படியே வேணும்னே டம்மு டம்முன்னு டேபிளில் வந்து வைக்கிறா. வச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனையும் ஜிமின் பக்கத்தில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு கண்டுக்காமல் கூட போயிடுறா, எதுவும் பேசாமல். வேங் பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு, ராட்சசி எப்படி வச்சுட்டு போகிறா பாரு, ஏன் சொன்னா என்ன, இவட்ட தானே டாக்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க டேப்லெட்ஸ் எப்பப்போ போடணும்னு. வேங் அப்படியே வாசலை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு பேச, ஜிமின் பார்க்குறான். வேங், என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அவள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, போன பிறகு வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீயும் நம்பிட்டியா, சரி சரி அப்போ சக்ஸஸ் தான் அப்படிங்கிறாரு வேங். புரியல. ஆ, போக போக புரியும், இப்போ கரெக்டாக என்ன டேப்லெட் எப்போ போகணுன்னு சொல்லிட்டு போ, எதையாச்சும் மாற்றி ஈத்தி கொடுத்து ஆளை கொன்றாத அப்படின்னு ஜிமினை வேங் சொல்கிறாரு. அட பாவி, ஏதோ பிளான் பண்ணுறீங்க, ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஷ், சாப்பிடல, கிளம்பு, என் பொண்ணு தனியாக இருப்பா வீட்டில் அப்படிங்கிறாரு. உங்கள் பொண்ணா, ஆமாம், அப்புறம் ஏண்டா, உன்னெல்லாம் நான் இவ்வளோ தூரம் எடுத்து வளர்த்துருந்தா, ஆனால் நீ டாக்டர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டப்போ டக்குன்னு நீ பேஷண்ட் என் அப்பா இல்லைனா என் மாமா, அட்லீஸ்ட் உன் வயசுக்கு அண்ணனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அது வந்து போய் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்க. யூனா தான் வந்து அவர் என் அப்பான்னு சொன்னான், என்ன கிழவன் மயக்கத்தில் கிடக்குறான், அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சியா. ஜிமின் வேங் இப்படி பேசுறதை பார்த்துட்டு வாய் மேலே கை வச்சு உட்காந்துட்ருக்கான். யோ வேங், நீங்கள் அப்போது மயக்கத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அரை மயக்கத்தில் இருந்தேன், ஏன், சரி அப்புறம் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, அதுக்கு வேங்க, சொல்கிறேன் சர்ப்ரைஸ், இப்போ நீ கிளம்பு, சீக்கிரம் மாத்திரை எடுத்து வச்சுட்டு அப்படிங்கிறாரு. என்னவோ, பட் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க, ஏற்கனவே நான் வேறு அப்படின்ட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஜிமின் சொல்ல வர, ஆ ஆ ஆ எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜிமினும் சிரிச்சுட்டு வேங் பண்ணுறதை பார்த்துட்டு ப்ரிஸ்கிரைப் பார்த்து வேங்க்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் யூனா நேராக வீட்டை திறந்து உள்ளே வர, ரூமை போட்டுட்டு உள்ளே போயிட்டு தூங்கிட்டா. ஜிமின் வரான் வீட்டுக்கு, வீடு மொத்தம் இருட்டாக இருக்க, சாப்பிட்டாளா இவ, எங்கே ஆளை காணோம். ஜிமின் தான் யூனாட்ட பேசாத, நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டால, அதனால் கூப்பிடலை. நேராக கிச்சன் போயிட்டு பார்க்க அப்படியே குக் பண்ணது அப்படியே இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் மீல்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ராமியன் தான், ஓகேயா. சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, நிறைய சமைச்சிருப்பாளோ அப்படின்னு ஜிமின் யோசிச்சுட்டு இருக்க, இப்போ தான் வந்தா, அதுக்குள்ளே சாப்பிட்ருப்பாளா. யூனான்னு கூப்பிட வாய் எடுக்கிறான். யூனா பார்த்திங்கன்னா கிச்சனில் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கா. ஜிமின் யூன்னு திரும்ப பார்த்து அப்படியே பயந்து போகிறான். நேராக யூனா வரா, குக் பண்ணதை எடுத்து 2 ஃபாயில் டேக் அவே பாக்ஸில் போடுறா. போட்டு பேக் பண்ணி 2 சாப்ஸ்டிக்ஸை தூக்கி உள்ளே போட்டு கவரில் போட்டு செம்ம குளிர், வெளியே டோரை திறந்துட்டு வெளியே போகிறா. வெறும் நைட் பஜாமாவோட வெளியே போக ஜிமின் பார்க்குறாரு, என்ன பண்ணுறா இவ, சாப்பிடாம அதை எடுத்துகிட்டு எங்கே போகிறா இந்நேரத்தில் அப்படின்னு நைஸாக பின்னாடியே வந்து அவரும் போக, அவர் கால் வலி வந்து இன்னும் சரியாகலை இல்லையா, அதனால் மெதுவாக போகிறாரு யூனா பின்னாடி. யூனா அப்படியே கேட்டை திறந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பின்னாடி ஜிம்மின் வந்து மெதுவாக போயிட்டுருக்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா யூனாவை காணோம். யூனா ஒரு ஸ்ட்ரீட்டில் திரும்புகிறா, எங்கே போனா இவனு அங்கே போயிட்டு பார்க்க, சடனாக யாரோ நடந்து வர சத்தம் கேட்கவும் ஒளிஞ்சுக்கிறான் ஜிமின். யூனா தான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து வரா, பட் கையில் போகும்போது ஒரு கவர் எடுத்துகிட்டு போனால அதை காணோம். குப்பையில் போடுறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தா அப்படின்னு ஜிமின் நினச்சிட்ருக்க,
மறுபடியும் அவள் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனா இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நின்று பார்க்குறான். ஜிமின் எங்கே போயிட்டு வரா அப்படின்னு போய் நின்று பார்க்க, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ், பாவம் ஹோம்லெஸ் அவங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி செட்டப்பில். அதுக்குள்ளே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ராமியான் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் பார்க்குறான். அவங்க வீட்டில் வந்து யூனா எடுத்துகிட்டு வந்த கவர் தான் அது பக்கத்தில் இருக்குது. அடிப்பாவி, இவங்களுக்கு கொடுக்க தான் வந்தியா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, அவ்வளோ நல்லவளா நீ அப்படிங்கிறாரு மனசில் நினச்சிட்டு. ஜெமின் என்ன பண்ணுறாரு, யூனா பின்னாடியே வீட்டுக்கு போக, யூனா வீட்டை திறந்துட்டு நேராக அவள் ரூமுக்கு போயிடுறான். ஜிமினும் பின்னாடியே வீட்டுக்கு போக, ஆமாம் அவள் சாப்பிட்டாளா இல்லையா தெரிலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிமினும் அவன் ரூமுக்கு போயிடுறான். சரி இரு, நீ சாப்பிட்டியா தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு ஃபோன் எடுத்து டேயூ, நம்ம டேயுங்கோட ஆள், நம்ம யூனாவோட டீம்மேட் டேயுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஏன்னா ஜிமினுக்கு வந்து லைட்டாக கில்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது யூனா சாப்பிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லி டேயுங்கிட்ட கேட்டால் அவன் ஏதாச்சும் பதறுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேயுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. டேயுமா ஒரு ஹெல்ப்பு, தயவு செஞ்சு யூனா சாப்பிட்டாளா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். அதுக்கு டேயு பார்த்திங்கன்னா, ஏன் பக்கத்து ரூமில் தானே இருக்கா, போய் கேளுங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணுறா. ஏய் ப்ளீஸ் டேயுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் மெசேஜ் பண்ணேன். சபா ஏன் என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க, சண்டை போட்டிங்களா, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி டேயு வந்து மெசேஜ் பண்ணேன். சரி விடுமா, தேங்க்ஸ், உன்னை கஷ்டப்படுதுந்தா சாரி அப்படின்னு ஜிமின் வந்து சிரிச்சுட்டே மெசேஜ் பண்ணுறாரு. இப்படிலாம் வந்து பாவமாக கேட்டால் தான் வலிக்கு வருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டே யூனாக்கும் மெசேஜ் பண்ணியிருப்பா டேயு. யூனாட்ட என்ன பிஎம் சாப்பிட்டாச்சா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, பசிக்கலை, சாப்பிடல, கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்குது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறா யூனா. அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜிமினுக்கு அனுப்பிட்டு, கோவத்தை பாரு ரொம்ப தான் அப்படின்னு ஜிமினுக்கு ரிப்ளை பண்ணுறா டேயு. ஜிமின் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, பசிக்கலையா, பசிக்காமலையா அவ்வளோ சீக்கிரம் குக் பண்ணா, ஒருவேளை நம்ம கூட உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சிருப்பாளோ, மேபி நம்மளை சமாதானப்படுத்தலான்னு, என்னவோ. டேயு ப்ளீஸ் அவளை ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிமின் மெசேஜ் பண்ண, எவ்வளோ அக்கறை, அதை நீங்களே போயிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறா. டேயு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஃபைன் சொல்கிறேன், கேட்கலன்னா நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஓகேயா அப்படின்னு டேயு மெசேஜ் பண்ணுறா. ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு டென்ஷனாக இவ சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்கா ரூமில். ஜிமின்னு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பார்ல, அதை பார்த்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு யூனாக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா டேயு. யூனாவை பிஎம் சாப்பிடாமலாம் தூங்கக்கூடாது, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் குட் நைட் அப்படின்னு யூனாவும் மூஞ்சி வச்ச மாதிரி ரிப்ளை பண்ண, சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், சாப்பிட மாட்டேன்னு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிறாங்க. இந்த லவ் பேர்ட்ஸுக்கு நடுவில் நான் என்ன காதல் புறாவா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயு வந்து தூங்க போக ஜிமின் ரூமில் இருக்கான். யூனா ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யூனா அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டுருக்கா. ஜிமினும் மெல்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்க யூனா கிச்சனுக்குள்ளே போகிறான். அப்படியே ஜிமினும் மெல்ல ரூம்குள்ளே வந்துடுறான், எங்கே பாத்திர போகிறாளோ அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து பால்கனி பக்கம் ஏதோ சவுண்ட் வர, அந்த பால்கனி கேப் அந்த கர்டன் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமின் ஒளிஞ்சிருந்து பார்க்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூனா லேப்டாப் எடுத்துகிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறா. கையில் வந்து பார்த்தா கொஞ்சோன்னு கப்பில் மில்க் அண்ட் ப்ரெட் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு, அட்லீஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்றாளே சந்தோஷம் அது வர அப்படின்னு ஃபோனை எடுத்து, தேங்க்ஸ் டு யூ, அவள் நீ சொன்னதும் போயிட்டு மில்க் பிரெட் சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டாரு. டேயுவும் செம்ம கடுப்பில் புலம்பிகிட்ருக்கா பெட்டில் படுத்துட்டு. அந்த பக்கம் இந்த பக்கம்னு திரும்பிக்கிட்டு, இந்த பிஎம் இருக்காங்களே ச்சே இவங்க ஆட்டிடியூடை தாங்கலை, எப்படியாச்சும் டேயுங்கிட்ட இருந்து இவங்கள அப்படின்னு தனக்கு தானே பேசி புலம்பிகிட்டு இருக்க மெசேஜ் டோன் கேட்குது. யார் அது இப்போ ஒன்று எடுத்து பார்க்குறா. ஜிமினோட மெசேஜ் தான் பார்க்குறா.
நீ சொன்னதும் அவள் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்குறாடா அப்படின்னு சொல்லி ஜிமின் மெசேஜ் பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு, ஓ சாரி பிஎம், நான் சொன்னால் நீங்களாம் கேட்க மாட்டீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்து போத்தி மறுபடியும் தூங்கிடுறான். ஜிம்மினும் இந்த பக்கம் யூனாவை வேடிக்கை பார்த்துட்டு அவனும் மெல்ல போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கிடுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் ஜிம்மின் எழுந்திரிச்சு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர நல்லா அந்த ஃப்ரெஷ் ஏரை ரசிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் யூனா பால்கனி பக்கம் கர்ட்டனை விளக்கிட்டு பார்க்க யூனா பக்கத்தில் லேப்டாப்பை வச்சுட்டு அங்கேயே படுத்திருக்கா. அடி பாவி, நைட் ஃபுல்லாக பனியில் படுத்துட்டு இருந்தியா, இவ்வளோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இந்த பக்கம் அவன் பால்கனிலேருந்து கம்பி மேலே ஏறி ஒரு கேப் இருக்கும்ல, அதை தாண்டி யூனா பால்கனியில் குதிக்கிறான். காலு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெயின் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு யூனாட்ட போகிறான். யூனா நல்லா க்யூட்டாக லேப்டாப்பை கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்க யூனாவை தூக்கிட்டு பெட்டில் போயிட்டு படுக்க வச்சுட்டு அகைன் திரும்பி வந்து பால்கனி வழியாக குதிக்கலான்னு பார்க்க பயம் வருது. ஆமாம், அப்போது குதிக்கும்போது சின்ன கேப்பாக இருந்துச்சு, இந்த பக்கம் இருந்து பார்த்தா பெருசாக இருக்கேடா. ஒரு ஆர்வத்தில் பொண்டாட்டி பனியில் படுத்துருக்காளேன்னு குதிச்சிட்டோம், இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்கே. கீழே விழுந்தா செதறு தேங்காய் தான், பார்த்து குதிடா ஜிமின்னு அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு மெதுவாக வேறு வழி இல்லைன்னு ஏறி அந்த பக்கம் குதிச்சுட்டு சப்பா தப்பிச்சோம் அப்படின்னு ரூம் பக்கம் காலை இழுத்து இழுத்து நடந்து போக அப்போ தான் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் மறுபடியும் பால்கனி பக்கமே குதிச்சு வந்தோம், அதான் டோர் இருக்கே, டோரில் நம்ம திறந்து வந்திருக்கலாமே. டேய் இப்போயாடா யோசிப்ப அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே பேசிகிட்டே புலம்பிகிட்டே நடந்து போக இந்த பக்கம் பார்த்தா யூனா பெட்டில் வந்து எந்திரிக்கிறா. ஏய் நம்ம எப்படி இங்கே வந்தோம், ஒரு வேளை தூக்கத்தில் நடந்து வந்திருப்போமோ பெட்டுக்கு. சரி அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும்னு கிளம்பி போக அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா யூனா ஆஃபீஸ் கிளம்புறா. ஸ்டெப்ஸ் இறங்கி வரா. ஜிமின் உக்காந்துட்ருக்கான். எப்படியும் வருவா சாப்பிட, நேற்று தான் நம்ம இல்லாமல் சாப்பிடல போல் அப்படின்னு சொல்லி மார்னிங் ஆச்சும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு ஜிமின் உக்காந்துட்ருக்க யூனா ஆஃபீஸ் போக ரெடியாகி வரா. என்ன இவ கிளம்பிட்டா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன் சொன்னா அப்படின்னு ஜிமின் யூனாவை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்க நேராக யூனா கீழே வரா. டைனிங் டேபிள்கிட்ட ஜிமின் உக்காந்துருக்கதை பார்க்குறா. கண்டுக்கலை. அவள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வெளியே ஓட, அடி இருடி உனக்காக தான் இங்கே இருக்கேன், இவள் பாட்டுக்கு போகிறா பாரு அப்படின்னு நினைக்கிறான் ஜிமின்னு. ஓகே ஜெலகுட்டீஸ், அப்படியே நம்ம இந்த பாட்டை இங்கே முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஐ மீன் அந்த டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, யாருக்காவது எஃப்எஃப் நான் சொன்னது பிடிச்சிருக்கு, இந்த எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலை பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிட்டு எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை பை, டேக் கேர், அன்யாங் ஆர்மி.